வரலாற்று பிரச்சனைகளுக்கும் திருக்குர்ஆன் தீர்வை தரும். இது மட்டும் இல்லை, சரித்திரம், சமூகம், எல்லாம் அறிவியல் மட்டுமே இல்லை, எதை எடுத்தாலும் சரி. இதெல்லாம் ஏன் இது இறைவனுடைய வேதம் என்கிற காரணத்தினால் இந்த தீர்வை இப்படி தர முடிகிறது. நம்ம எங்கே வந்து நிற்கணும் தெரியுமா? இந்த அறிவியலை சொல்வதல்ல இதனுடைய நோக்கம். இதுவெல்லாம் இது இறைவனின் வேதம், இறைவனின் வார்த்தை, மகத்தான படைப்பாளன் கொடுத்திருக்கிற தீர்வு. இந்த தீர்வு என்பதை புரிவு. மனுஷனால் இப்படி தீர்வு வழங்க முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்பால் ஈர்க்க முடியாது. மொத்த உலகத்தின் பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியாது. படைத்த இறைவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட தீர்வுகளை வழங்க முடியும். எந்த துறையிலே சிக்கல் வந்தாலும் அந்த துறைக்கான தீர்வாக, இறுதி தீர்வாக திருமறை குர்ஆன் மட்டுமே வந்து நிற்கும். வரலாற்றை பற்றி பேசுகிறது, எவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட வரலாறு. ரப்பி இன்னி வகனல் ஆலமு மின்னி வஸ்தஅல ரஸு ஷைபா வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா. என் இறைவா, என் எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. வகனல் ஆலமு மின்னி வஸ்தஅல ரஸு ஷைபா, தலை முடியெல்லாம் நரைத்து விட்டது. வம்ராத்தி ஆகிர், என் மனைவியும் மலடியாக இருக்கிறாள். வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா, ஆனாலும் உன்னிடத்திலே பிரார்த்திப்பதிலிருந்து நான் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடு என்று பிரார்த்தித்தார்கள். இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிற மனிதன் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக மன உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த சான்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் துஆ. இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் அவ்வளவு அழுத்தமாக துஆ செய்கிறோம்னு தெரியல. அல்லாஹ் கூட அந்த கூட அப்படிங்கிற அந்த சொல்லே காட்டும். கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்கலாட்டி போகிறேன், என்ன பண்ணுறது? அது அல்ல பிரார்த்தனை. உதுல்லாஹ வ அன்தும் பிஹி மூக்கினூன பில் இஜாபா. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே உறுதியாக ஏற்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். மயிரை கட்டி மலையை இழுப்போம், வந்தா மலை, அந்த போகுது பெண்ண. இது துஆவுக்கு பொருந்தாது. உலகத்தில் வேறு எதுக்கு வேணாலும் பொருந்தலாம். அல்லாஹ்விடத்திலே செய்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எனக்கு பதிலளித்தே தீர்வான் என்ற நம்பிக்கையோடு துஆ செய்ய வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் பதிலளிக்கிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. எத்தனை ஆணித்தரமான செய்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறோம், ஒரு ஆண் மகனை குறித்து நற்செய்தி சொல்கிறோம். நீங்கள் கேட்ட துவாவை ஏற்றுக்கிட்டோம், உங்களுக்கு பிள்ளையை தர்றோம். பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நாமே பேரையும் வச்சுட்டோம். பிள்ளைக்கு பேர் என்ன? யஹ்யா. அல்லாஹ் வச்ச பேர் யஹ்யா. பேர் வச்சதோட முடியல. அல்லாஹ்வுக்கு என்ன பேர் வைக்கிற வேலையா? ஏன் அவன் பெத்தவன் வச்சுக்க மாட்டாங்களா? நபி ஜக்கரியா நபி வச்சுக்க மாட்டாங்களா? வச்சுக்குவாங்க தான். ஆனால் அதுக்குள்ள இந்த வேதமும் இந்த செய்தியும் இறை செய்தி என்பதை நம்ப வைப்பதற்கான ஒரு ஆணித்தரமான வாதத்தை முன்வைப்பதற்கு இதை சொல்கிறான் அல்லாஹ். இன்னானு பஷீருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஒரு பிள்ளையை தரப்போகிறோம், அந்த பிள்ளைக்கு பேர் யஹ்யா. லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஆனால் இந்த பேரை இதுக்கு முன்னாடி யாருக்குமே வைக்கல. அப்படிப்பட்ட பேர் இந்த பேர். பெற்றவங்களுடைய மனநிலையை எப்படி படம் பிடிச்சி காட்டுறான் பாருங்க. இன்றைக்கி பாருங்க, பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா யாருக்குமே இல்லாத பேராக இருக்கும். நம்ம பிள்ளைக்கு அதே பேர் என்ன? அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், ஆயிஷா, கதீஜா, பாத்திமா பீவி, வேறு ஏதாவது சொல்லுங்கள். அஜர்த்து அஜர்த்துமார் மண்டையை கொடைய வைக்கிற வேலையில் ரொம்ப பெரிய வேலை எதுன்னு கேட்டால் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது. ஆனால் எவன் சொல்ல ஆரம்பித்தானோ செத்தான் அந்த அஜர்த்து. பேர் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, அது நல்லா இல்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த எஸ்ஸில் சொல்லுங்கள், எஸ் சொல்லுங்கள். அது ஹெச்சில், என் மூத்த பிள்ளைக்கு ஹெச்சில் தான் வருது, அதே மாதிரி ஹெச்சில் கொண்டாங்க. புத்திசாலி எஜென்ட் என்ன பண்ணுவார்? நீங்களே பார்த்து சொல்லுங்கள், அது என்ன அர்த்தம் எதனா பார்த்து சொல்கிறேங்க அப்படின்னு மெதுவாக எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா நமக்கு அப்படி பேரில் ஒரு த்ரில்லு பெற்றவங்களுக்கு. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், ஜக்கரியா நபிக்கு பிள்ளைக்கு பேரையும் வச்சு கொடுத்துட்டு பிள்ளையும் நற்செய்தி சொல்லியாச்சு. கடைசியில் வைக்கிற செக் என்ன? லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. இதுக்கு முன்னாடி இந்த பேரை வைக்கவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் அறுதிட்டு உலகத்துக்கு முன்னாடி சொல்லி 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இது இறைவனின் வேதமாக இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு செய்தி உலகத்தில் யாராலும் சொல்ல முடியுமா? இந்த பேர் இதுக்கு முன்னாடி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. யாரும் சொல்ல முடியும்? உலகத்தை எல்லாம் யாருக்கு தெரியுமோ, உலகத்தில் உள்ள பேரெல்லாம் யாருக்கு தெரியுமோ, உலகத்தில் உள்ள மொழியெல்லாம் யாருக்கு தெரியுமோ, உலகத்தில் பிறந்த பிள்ளையெல்லாம் யாருக்கு தெரியுமோ, அவனை தவிர வேறு யாராலும் இந்த பெயரை பற்றிய செய்தியை சொல்லவே முடியாது. இல்ல இது இறைவனின் வேதம் இல்லைன்னு நீ சொல்றியா? ரொம்ப ஈஸி.
உனக்கான வாய்ப்பை அல்லாவே தர்றான், குர்ஆனே தருது. எப்படி தருது? வரலாறு பொருட்டு அதோ அந்த இலக்கியத்திலே, இதோ இந்த வேத யூதர்களின் புத்தகத்திலே, அதோ அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த வேதங்களிலே யஹ்யா என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதர் வைத்ததாக இந்த செய்தியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு செய்தியை தூக்கி போட்டு குர்ஆனை பொய்ன்னு சொல்ல பார்க்கலாம் முடியலையே. ஆராய்ச்சி நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏதோ இந்த செய்தி இங்க உட்கார்ந்து நம்ம 150 பேர் பேசிக்கிட்டு இருக்க நினைக்காதீங்க. கிறிஸ்தவ உலகம், யூத உலகம் கசக்குன்னு கசக்கிட்டு இருக்க மூளைய. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நபிகளார் காலத்திலே ஆரம்பிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலேயே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? அது எங்கிட்டாவது இருக்கா தேடு, ஏதாவது ஒரு ஊரில் எவனாவது பேர் வச்சிருக்கானா பாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதை நீ சொல்லு அப்படின்னு அந்த செய்தியை பற்றிய செய்திகளை தேடி 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 14 நூற்றாண்டுகளாகியும் இன்றும் அவர்களுடைய தேடல் நிறைவடையவில்லை. ஆனாலும் அவர்களால் யஹ்யா என்ற ஒரு சொல்லை இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் காட்ட முடியவில்லை. மிக தெளிவாக இந்த செய்தி சொல்கிறது, இது இறைவனின் வேதம்தான். எனவே இப்படிப்பட்ட செய்திகளை உலகத்திற்கு சொல்கின்ற அல்லாஹ்வின் வார்த்தைகள் தரக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதை, பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக எடுப்போம், அந்த தீர்வுகளை விவாதிப்போம். அல்லாஹ் தருகிற தீர்வுகளை நம் வாழ்வில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக.